ஓம் சாந்தி. 2/9/2022 சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, ஒரே ஒருவருக்கான மகிமை என்ன? ஒரே ஒருவருக்கான மகிமை என்ன? இரண்டாவது கேள்வி, ராவணன் யார்? ராவணன் யார்? இன்னைக்கு பாபா வேற மாதிரி பதில் சொல்லியிருக்கு. மூன்றாவது கேள்வி, பாபா எதை பார்க்கிறார்? பாபா எதை பார்க்கிறார்? நான்காவது கேள்வி, தந்தையிடம் கோபித்துக் கொள்பவர்கள் யார்? தந்தையிடம் கோபித்துக் கொள்பவர்கள் யார்? அஞ்சாவது கேள்வி, ராவணனிடமிருந்து என்ன கிடைக்கிறது? ராவணனிடமிருந்து என்ன கிடைக்கிறது? ஆறாவது கேள்வி, எந்த கடமையை தீவிர வேகத்தில் செய்ய வேண்டும்? எந்த கடமையை தீவிர வேகத்தில் செய்ய வேண்டும்? Filling the blanks. First one, காமத்தினால்தான் டேஷ் ஏற்படுகிறது. காமத்தினால்தான் டேஷ் ஏற்படுகிறது. இரண்டாவது, டேஷ் இருப்பதை விட்டுவிடுங்கள். டேஷ் இருப்பதை விட்டுவிடுங்கள். மூன்றாவது, டேஷ் கூட டேஷ் இருக்க முடியாது. டேஷ் கூட டேஷாக இருக்க முடியாது. நான்காவது, ஆத்மா டேஷ் எதுவும் டேஷ் என்பதில்லை. ஆத்மா டேஷ் எதுவும் டேஷ் என்பதில்லை. அஞ்சாவது, டேஷ் பிறகும் பகவானை சந்திக்க முடியவில்லை. டேஷ் பிறகும் பகவானை சந்திக்க முடியவில்லை. ஆறாவது, டேஷ் அடைய வேண்டுமென்றால் டேஷ் டேஷ் அடைய வேண்டுமென்றால் டேஷ். கேள்விக்கு பதில்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஒரே ஒருவருக்கான மகிமை என்ன? தந்தை சத்தியமான எல்லையற்ற தந்தை, சத்தியமான எல்லையற்ற டீச்சர், சத்தியமான எல்லையற்ற சத்குருவாக இருக்கிறார் என்ற மகிமை ஒரே ஒருவருக்கானது. எல்லையற்ற சத்தியமான தந்தை, எல்லையற்ற சத்தியமான டீச்சர், எல்லையற்ற சத்தியமான சத்குருவாக இருக்கிறார் என்ற மகிமை ஒரே ஒருவருக்கானது. இரண்டாவது கேள்வி, ராவணன் யார்? ராவணன் விஷக்கடலாக இருக்கிறான். அவன் மூலம் விஷ நதிகள் ஓடுகிறது. மூன்றாவது கேள்வி, பாபா எதை பார்க்கிறார்? இவர் தைரியமாக இருக்கிறார், ஒருபோதும் விழமாட்டார் என்பதை பார்க்கிறார். ஒரு சில குழந்தைகளை பார்க்கும்போது பாபா எப்படி பார்க்கிறாரு? இவர் தைரியமாக இருக்கிறார், ஒருபோதும் விழமாட்டார் என்பதை பார்க்கிறார். நான்காவது கேள்வி, தந்தையிடம் கோபித்துக் கொள்பவர்கள் யார்? அதிர்ஷ்டத்திடம் கோபித்துக் கொள்பவர்கள் தான் தந்தையிடம் கோபித்துக் கொள்பவர்கள். அதாவது தந்தையிடம் கோபித்துக் கொண்டு தந்தை சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தன்னுடைய அதிர்ஷ்டத்திடமே கோபித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். அஞ்சாவது கேள்வி, ராவணனிடமிருந்து என்ன கிடைக்கிறது? துக்கத்தின் சாபம் கிடைக்கிறது. ராவணனிடமிருந்து துக்கத்தின் சாபம் கிடைக்கிறது. ஆறாவது கேள்வி,
எந்த கடமையை தீவிர வேகத்தில் செய்ய வேண்டும்? தன்னுடைய சக்திசாலி அதிர்வலைகள் மூலம் அனைவருக்கும் அமைதி மற்றும் பொறுமை சக்தியின் தைரியத்தை நிரப்ப வேண்டும். கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் அமைதியின் வழி காட்ட வேண்டும். தன்னுடைய சக்திசாலி அதிர்வலைகள் மூலம் அனைவருக்கும் அமைதி மற்றும் பொறுமை சக்தியின் தைரியத்தை நிரப்ப வேண்டும். கலங்கரை விளக்காகி அனைவருக்கும் அமைதியின் வழி காட்ட வேண்டும். இந்த கடமையை தீவிர வேகத்தில் செய்ய வேண்டும். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் முதல் ஒன், காமத்தினால்தான் டேஷ் ஏற்படுகிறது. மிகுந்த துக்கம் ஏற்படுகிறது. இரண்டாவது, டேஷ் இருப்பதை டேஷாக இருப்பதை விட்டுவிடுங்கள். முள்ளாக இருப்பதை விட்டுவிடுங்கள். மூணாவது, டேஷ் கூட டேஷ் இருக்க முடியாது. 2 நாட்கள் கூட ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. டிராமாவில் 2 நாட்கள் கூட ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. 4வது, ஆத்மா டேஷ் எதுவும் டேஷ் என்பதில்லை. ஆத்மா நிர்லேப் எதுவும் ஒட்டாது என்பதில்லை. 5வது, டேஷ் பிறகும் பகவானை சந்திக்க முடியவில்லை. 4புறமும் சுற்றி வந்த பிறகும் பகவானை சந்திக்க முடியவில்லை. 6வது, டேஷ் அடைய வேண்டுமென்றால் டேஷ் அனைவருடைய மரியாதையை அடைய வேண்டுமென்றால் பணிவானவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.